Hey everyone, இந்த வீடியோல நம்ம instrumentation amplifier using op-amp பார்க்கலாம். What is an instrumentation amplifier? So instrumentation amplifierங்கிறது it is a special type of differential amplifier. அப்ப differential amplifierனா என்னது? Differential அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள op-amp ஓட input terminalsல உள்ள voltage difference amplify பண்றது தான் differential amplifier. So output voltage expression பாருங்க V0 is equal to R2 by R1. இது வந்து gain of the amplifier into V1 minus V2. So எப்போதுமே V1 வந்து அதாவது plus terminal எடுத்துக்கிறோம். ஓகேவா? So V1 minus V2. இந்த ரெண்டு voltage difference இந்த differential amplifier amplify பண்ணி கொடுக்கும். So இதை usually எதுல connect பண்ணிருப்பாங்கன்னா ஒரு Wheatstone bridge மாதிரி ஏதோ ஒரு bridgeல வந்து connect பண்ணிருக்கோம். So any changes in any physical quantity வந்து change in resistance இங்க reflect ஆகும். அந்த change in resistanceனால என்ன ஆகும்? இங்க ஒரு voltage difference create ஆகுது. அந்த voltage difference தான் நம்ம என்ன பண்றோம்? Amplify பண்றோம் using differential amplifier. So இந்த differential amplifier பத்தி டீடைலா தெரியணும்னா நீங்க lesson number 5ல வந்து ஏற்கனவே இத பத்தி detail வீடியோ இருக்கு. இந்த derivation எப்படி வருதுங்கிற details எல்லாம் இருக்குது. So you can go and check there. So இதுதான் differential amplifier ஓட circuit. இப்ப instrumentation amplifier பாத்தீங்கன்னா இந்த same differential amplifierல input stageல ரெண்டு input terminals இருக்கு. அந்த ரெண்டு inputலயுமே ஒரு op-amp வந்து connect ஆயிருக்கும். So இந்த மாதிரி extra buffer stage வந்து connect பண்றதுனால you can increase the input impedance of the differential amplifier. ஓகேவா? So input impedance increase பண்றதுக்காக op-amp ஓட ரெண்டு terminalsலயுமே ஒரு extra input stage add ஆயிருக்கு. அதுதான் instrumentation amplifier. So இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ரெண்டு op-ampம் ரெசிஸ்டன்ஸும் யூஸ் பண்றதுனால cost of the circuit வந்து increase ஆகும், காம்ப்ளெக்சிட்டியும் increase ஆகும். But still இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து instrumentation தான் amplifier தான் யூஸ் பண்றாங்க rather than differential amplifier. அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையர் வந்து மெயினா எங்க யூஸ் பண்றாங்க? இண்டஸ்ட்ரீஸ்ல தான் யூஸ் பண்றாங்க. பிகாஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸ் நம்ம மெஷர் பண்ணுவோம், லைக் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, வாட்டர் ஃப்ளோ அந்த மாதிரி. பட் இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட் டீடைல் நமக்கு தேவை. ஸோ டெம்பரேச்சர் வந்து இப்போ சப்போஸ் 23.4ல இருந்து நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் போகும்போது அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருந்தா கூட சம்டைம்ஸ் என்ன ஆகும்? ட்ரிப் ஆயிரும் ஏதாச்சும். ஸோ இங்க வந்து அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல எடுத்தீங்கன்னா இசிஜி மெஷர் பண்றீங்கன்னா இங்க வந்து அக்யூரேட் சிக்னல் இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஒரு டிஸ்டார்ஷன் இல்லாம நம்ம வந்து நம்ம அவுட்புட்ல எந்த டிஸ்டார்ஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அதனாலதான் டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபயர்ல வந்து நிறைய டிராபேக்ஸ் இருக்குது. ஸோ இங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபயரை யூஸ் பண்றாங்க, தோ இட் இஸ் காஸ்ட்லி. இப்ப இந்த டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபயர்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் திங், இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த V2 இந்த பிரிட்ஜ் எங்க கனெக்ட் ஆயிருக்கு? V2 இங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சர்க்கியூட்டுக்கு இந்த டெர்மினல்ல உள்ள இன்புட் இம்பிடன்ஸ் வெறும் R1 மட்டும்தான். பட் இந்த டெர்மினலுக்கு பார்த்தா R3 பிளஸ் R4 இருக்கும். ஸோ இந்த இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்குது. ஸோ இன்புட் இம்பிடன்ஸ் லோவா இருந்ததுன்னா இங்க இருந்து இட் வில் டிரா கரண்ட், அதனால இட் வில் லோட் தி சிக்னல் சோர்ஸ். அந்த ரீசனுக்காக என்ன பண்றாங்க? எக்ஸ்ட்ரா பஃபர் ஸ்டேஜ் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ ரெண்டு இன்புட்லயும் யூ ஹாவ் டு ஆட் பஃபர் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபயர் டிரைவ் பண்ணும் போதே பார்த்துருப்போம், இந்த ரேஷியோ R2 by R1 is equal to R4 by R3ங்கிறத மெயின்டைன் பண்ணுவோம். பட் ப்ராக்டிக்கலி பார்த்தா ரெசிஸ்டர்ல சம் இன்அக்யூரசிஸ் இருக்கும், அதனால சம்டைம்ஸ் we may not be able to match it. ஸோ அந்த மாதிரி மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா காமன் மோட் சிக்னல், அதாவது சப்போஸ் நாய்ஸ் வந்து இந்த ரெண்டு இதுலையுமே நாய்ஸ் சிக்னல் ஆட் ஆச்சுன்னா இந்த ஆப்-ஆம்பால அந்த நாய்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது கம்ப்ளீட்டா. ஸோ அந்த மாதிரி நாய்ஸ் ரிஜெக்ட் ஆகலைன்னா யூ வில் கெட், இப்போ ரெண்டு இன்புட்டுமே சேமா இருந்தா கூட அவுட்புட்ல சம் எரர், ஸ்மால் வோல்டேஜ் வரும். ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் we are using
instrumentation amplifier. So இதான் instrumentation amplifier, ஒரு differential amplifier with input stage. So இந்த மாதிரி ஒரு input stage add பண்றதுனால வர்ற advantages என்னன்னு பார்த்தனா, first thing high input impedance. So high input impedance இருந்தாலே என்ன ஆகும், signal source வந்து ரொம்ப load பண்ண வேண்டாம். It means that op-amp will not draw any current from the source. நம்ம சென்சாரோட அவுட்புட்டே ரொம்ப ஸ்மாலா இருக்கும், அதாவது மில்லி வோல்ட் இல்ல மைக்ரோ வோல்ட்டா இருக்கும். அதுல இருந்து நம்ம கரண்ட்டை டிரா பண்ணா ஆக்சுவலி அவுட்புட் வந்து ரொம்ப டிஸ்டார்டட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இன்புட் இம்பீடன்ஸை இன்க்ரீஸ் பண்றது மூலமா we are not going to draw any current from the source. நெக்ஸ்ட் வந்து ஹை CMRR. இது வந்து காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. இப்போ சப்போஸ் நாய்ஸ் மாதிரி ஏதாவது காமன் சிக்னல் இதில் ஆட் ஆயிருந்ததுன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையரால கம்ப்ளீட்டாக அதை ரிஜெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூ வில் கெட் ஹை கெயின் ஸ்டெபிலிட்டி, லோ DC ஆஃப்செட் அண்ட் லோ அவுட்புட் இம்பிடன்ஸ். அப்படின்னா நிறைய அவுட்புட் சைடில் நிறைய டிவைசஸ் யூ கேன் கனெக்ட் இட். ஸோ இப்போ ஒர்க்கிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையர் பார்க்கலாம். ஸோ ஹியர் V1 அண்ட் V2ங்கிறது தான் இன்புட்டு. ஸோ இந்த ரெண்டு இன்புட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது அந்த பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு ஆப்-ஆம்ப் வித் நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கு. ஸோ இங்கே V1னா இங்கேயும் வோல்டேஜ் V1, இங்கே V2னா இங்கே வோல்டேஜ் வந்து V2. ஸோ இந்த சேம் வோல்டேஜ் இங்கே வர அதே தான் இருக்க போது, இங்கேயும் அதே தான் இருக்கும் V2. ஸோ இந்த ரெண்டு வோல்டேஜும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இது வழியா கரண்ட் என்ன ஆகாது, ஃப்ளோவே ஆகாது. கரண்ட் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ பேசிக்கலா இஃப் கரண்ட் இஸ் 0, இப்போ இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகலாம், இங்கேயும் கரண்ட் ஃப்ளோ ஆக போறது இல்லை. ஸோ த சேம் வோல்டேஜ் வில் அப்பியர் ஹியர். V2 dash is equal to V2, V1 dash is equal to V1. So we can say A1 and A2 acts as a voltage follower அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ V1 is not equal to V2. ரெண்டுக்கும் வேற வேற வோல்டேஜ் இருந்தா என்ன ஆகும், இங்க வந்து வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்துரும். V1 is different from V2. So current will flow through this path. So இப்போ இந்த R வழியா current flow ஆகும், இந்த current தான் இது வழியாவும் flow ஆகும். ஏன்னா இங்க வந்து op-amp will not draw any current. So இங்க current flow ஆகாது, so இங்க current flow ஆகும். Same current will flow here. So I equal to, we can say V1 minus V2 by R. ஸோ இதோட அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். V0 is equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு இன்புட் இருக்கு, V1 dash V2 dash. ஸோ சூப்பர் பொசிஷன் தியரம் அப்ளை பண்ணி ஒவ்வொரு இன்புட்டை வச்சும் அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ V0 is equal to, ஃபர்ஸ்ட் வந்து நான் V2 dash 0 ஆக்கிட்டேன். V1 dashனால என்ன அவுட்புட் வருது. ஸோ V1 dash மட்டும் இருந்ததுன்னா இது பிளஸ் டெர்மினல்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர். நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையரோட கெயின் என்ன, 1 plus R2 by R1, அதாவது 1 plus R2 by R1 into இங்கே உள்ள வோல்டேஜ். ஓகேவா, இந்த வோல்டேஜ் எனக்கு தெரியாது, இங்கே உள்ள வோல்டேஜ் தான் V1 dashன்னு தெரியும், பட் இந்த வோல்டேஜ் எனக்கு தெரியாது. ஸோ இந்த வோல்டேஜ் என்ன எழுதலாம், R2 divided by R1 plus R2 into V1 dash. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா, ஸோ இது கெயின், இது வந்து இந்த வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக R2 divided by R1 plus R2 into V1 dash. Okay. Next V2 dashனால என்ன V0 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ V2 dash இது என்னது, நெகட்டிவ் டெர்மினல்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட கெயின் என்ன, minus R2 by R1 into V2 dash, minus R2 by R1 into V2 dash. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த R1 இங்க வரும், R1 plus R2 divided by R2 போட்டு மீதி எல்லாம் அப்படியே எழுதுனா இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும். So you will get V0 is equal to R2 by R1 into V1 dash minus V2 dash. So நமக்கு இப்போ நம்ம இப்ப V1 dash என்ன, V2 dash என்னன்னு கண்டுபிடிக்கணும். V1 dash என்னது, இந்த இங்க பாருங்க, V1 dash என்னது, V1 plus IR dash தான் V1 dash. Similarly V2 dash என்னது, V2 minus IR dash. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது, இதுல ஐங்கிற டேர்முக்கு V1 minus V2 by R அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணா
you will get this as the output. R2 by R1 into 1 plus 2 into R dash by R into V1 minus V2. இப்போ இது எல்லாமே சேர்த்து, அதாவது இந்த இன்புட் ஸ்டேஜோட சேர்த்து ஒரு ஐசியா ஆல்ரெடி கமர்ஷியலா அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணி கெயின் ஆஃப் தி ஆம்பிளிஃபயரை வந்து நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆறுங்கிறது மட்டும்தான் நம்ம வெளியில வேரியபிளா வச்சுக்கலாம். மீதி எல்லாமே ஐசியா அவைலபிளா இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபயர் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல தான் யூஸ் பண்றாங்க. ஸ்மால் சிக்னல்ஸை கூட ஆம்பிளிஃபை பண்ணும் while rejecting the noise and interference. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா ஹை இன்புட் இம்பிடன்ஸ், ஹை CMRR, high gain stability, low DC offset and low output impedance. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ.